டூரிஸ்ட் ஃபேமிலி ஊர் பேரை சொல்ல முடியாத சூழ்நிலையில அங்கிருந்து அவங்க ஊர்ல இருந்து தப்பிச்சு வந்து சென்னையில வந்து எப்படி சர்வைவ் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன பேஸ் பிளாட்ல இருந்து ஆரம்பிக்கிற படம் தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. பட் ரிவ்யூ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரா வேணா இருக்கட்டும், உங்க மனசுல இன்னர் ஃபீலிங்கை வந்து ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தா எனக்கு இது ஹர்ட் ஆகுது, இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு வந்து தைரியமா ஓப்பனா இது இப்படி சொன்னா தப்பா எடுத்துப்பாங்களோ, இதுக்கப்புறம் சகஜமா பழக முடியாதோ அப்படின்னு நினைச்சிட்டு மைண்டை போட்டு ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே ஓப்பனாகவே சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நடக்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கிறது தான். எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே. அதுக்காக நான் சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ளேயே அந்த எமோஷனை போட்டு அந்த கிரட்ஜை உள்ளே வச்சுக்காதீங்க. அப்பவே வந்து என்ன சொல்லணும்னு தோணுமோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹர்ட்டான ஃபீலிங்ஸை எனக்கு இப்படி பேசினா வந்து பிடிக்கல, ப்ளீஸ் இப்படி பேசாதீங்க அப்படின்னு வந்து ஓப்பனப்பாக சொல்ல பேச பழகுங்க. கம்மிங் பேக் டு டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எடுத்துக்கிட்ட அந்த இஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, தமிழ் சினிமாலையும் சரி இந்தியன் சினிமாலையும் சரி காலங்காலமாக பேசிட்டு வந்த விஷயம். அதில் இருக்கிற எமோஷனே பயங்கரமான எமோஷன். பட் இந்த படம் எப்படி அதையும் தாண்டி ஓவர் கம் பண்ணி புதுசாக வந்து என்டர்டெயின் பண்ணியிருக்குன்னா, அந்த எமோஷனை இது எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்தோம் தெரியுமா, இங்கிருந்து நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லி போட்டு திணிக்காம ஆடியன்ஸான நம்மளுக்கு பார்க்கும் போதே வந்து அந்த எமோஷன் ஃபீலை கொடுத்து, அண்ட் அது மட்டுமே கதை கிடையாது, அதுக்கும் மேல இந்த படத்துல இருக்க கேரக்டர்ஸை வச்சுமே வந்து கதை சொல்லலாம். அதை ஒன் ஆஃப் த லீடா வச்சுக்கிட்டு வேற விஷயங்களை வந்து லைட் ஹார்ட்டடா வந்து நம்மளால டெலிவர் பண்ண முடியும் அப்படின்னு இந்த படத்தோட டைரக்டர் எடுத்த முடிவு எனக்கு தெரிஞ்சு கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லா சீன்லயுமே வந்து முக்கியமா படம் ஒரு டிராமா ஃபிலிம்னு எடுத்துக்கிட்டேனாலே ஒரு ஃபிளாட் லைனா தான் இருக்கும். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்து அதே ஃபிளாட் லைன் தான், பட் ஆனா வந்து வித் சம் லேயர்ஸ். அந்த காலனின்னு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு ஜஸ்டிஃபைடு ரியாலிட்டிக்கு ஒட்டுன ஒரு பேக் ஸ்டோரி, ஆடியன்ஸை நம்ப வைக்கிற மாதிரி சில விஷயங்கள், ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், அது எந்த மாதிரி கேரக்டரா இருந்தாலுமே வந்து எல்லாருக்குமே யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு கம்ப்ளீட் ஆர்க் இந்த படம் பார்த்து முடிக்கும் போது வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் படம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போதுமே வந்து ஒரு திருப்திகரமான ஒரு ஃபீலிங், எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் எலமெண்ட்ஸுமே இல்லாம கண்டிப்பா இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை தரங்காட்டி நம்மளுக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட தான் படம் பார்த்து முடிக்கும் போது நான் பர்சனலா வெளியே வந்தேங்க. உங்களுக்கும் அந்த ஃபீல் தரும்னு நான் நம்புறேன். இந்த படத்தோட நெகட்டிவ்னு என்ன கேட்டீங்கன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்த படத்துக்குள்ள இருக்கிற லாஜிக்கு ஒத்து போதா அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து யோசிப்பேன். பட் அதையும் தாண்டி சில காமெடி போர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம், அது சிலன்னு சொன்னங்காட்டி 20-25 காமெடி போர்ஷன்ல ஒரு 2-3 காமெடிஸ் டைலாக்ஸ் முக்கியமா வந்து எனக்கு பர்சனலா அதுல உடன்பாடு இல்லை. அதை தவிர்த்துட்டு வேற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம். இன் பர்டிகுலர் சொல்லணும்னா யோகி பாபு பேசுற டைலாக தான் நான் சொல்றேன். அதெல்லாம் இன்னுமே கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம்னு தோணுச்சு. அந்த ரேஷியோ பார்த்துக்கிட்டாலே தெரியும், 25 சீன்ல இந்த ஒரு 2-3 டைலாக்ஸ் மட்டும்தான் எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருந்துச்சு. அண்டு இது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஜென்னி டாக்னு வந்து ஒரு வீட்டில் வளர்க்குற டாகை வந்து காட்டியிருப்பாங்க, அதுக்கும் ஒரு கம்ப்ளீட்டா முடிச்சிருக்காங்க. பட் ஆனா வந்து படம் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அதையே நெகட்டிவ்ல சொல்றேன்னு. அது கொஞ்சம் இன்னுமே ஜென்னியோட கேரக்டரா இருக்குமே இன்னும் கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி இந்த படத்துல ஸ்பெஷல் மென்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோல்டோட மியூசிக், இந்த படத்துக்கு எடுத்துக்கிட்ட லொகேஷன் செலெக்ஷன், செட் ஒர்க், ஆர்ட் நம்புற மாதிரி இருக்குன்னா இந்த படத்துல வர லீட் ரோல்ல நடிக்கிறவங்களோட மேக்கப் ஒர்க், எந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க அப்படின்னு லீட் ரோல்ல நடிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிச்ச எல்லாத்துக்குமே வந்து இவங்க வந்து ரியல் லைஃப்ல இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு நம்ப வைக்கிற மாதிரி வந்து அவங்களுக்கான மேக்கப், அவங்களுக்கான ட்ரெஸ் அப்படின்னு வந்து பக்காவா பிளான் பண்ணி நீட்டா வந்து இந்த படத்தோட டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்டா சொல்லணும்னா வந்து சில விஷயங்கள் சவுண்ட் டிசைன் டிபார்ட்மெண்ட்ல பார்க்கும்போது ஒரு யூனிக்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்டு ஸ்க்ரீன் பிளேல லீனியர் ஸ்க்ரீன் பிளே தான், ஃபிளாட்டாக தான் இருக்கும் படம். பட் ஆனால் ஸ்க்ரீன் பிளேல சில எப்படி சொல்றது சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும். அந்த விஷயங்களை வந்து நியூஆன்சஸை வச்சு அதையுமே நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு புது விதமான ஒரு டெக்னிக்கை வந்து இந்த படத்துல நான் பார்த்தேன். ஸ்க்ரீன் பிளேயை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு குறிப்பிட்டத்தக்க ஒர்க்கு டைரக்டர் கிட்ட இருந்து. ஆக்டர்ஸா பாத்தீங்கன்னா இந்த படத்துல எல்லாருமே செம ஸ்கோரு. எனக்கு பர்சனல் ஃபேவரட் யாருன்னு கேட்டினா அந்த சின்ன பையன் கேரக்டர் தான். அவுட் ஆஃப் பாக்ஸ் சர்ப்ரைஸா வந்து நிறைய விஷயங்கள் இந்த படம் ட்ரைலர் நான் பார்க்கல, ஃபர்ஸ்ட் லுக் தெரியாது. ஆக்டர்ஸா வந்து சசிகுமார், சிம்ரன் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை நான் போய் பார்த்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ப்ரைஸ் தான் எனக்கு. அதைத்தான் நானும் சொல்றேன். ட்ரெய்லர் பார்க்காம இப்படி ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு பிளெயினா அந்த படத்தை போய் நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா அந்த படம் தர சர்ப்ரைஸ், அந்த படம் தர ஒரு சினிமேட்டிக் ஃபீலே வந்து வேற. அண்ட் இது மட்டும் ஸ்பாய்லரா சொல்ல வேண்டியதா ஒரு விஷயம், எப்படி டிராகன் படத்துல வந்து யுவன் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணாருன்னு அந்த ரிவ்யூ வீடியோல சொன்னேன்னோ அதே மாதிரி இந்த படத்துலயும் யுவன் வந்து பயங்கரமான சர்ப்ரைஸ், அதுவும் டிராகன் படம் மாதிரியே வந்து
ஒரு சீன்ல வந்து உட்கார்ந்தது வந்து அந்த எமோஷன் இவரோட வாய்ஸ்ல தான் கடத்தி ஆகணும் அப்படின்னு வந்து வச்ச யோசனை சீன்ல பயங்கரமா வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிம், நீங்க ஃபேமிலியோட தாராளமே போய் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பத்தி உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த படத்தை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்க கூடாது, நான் வந்து பிளெயினா போய் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ தாராளமா ஷேர் பண்ணலாம். ஏன்னா பெருசா எங்கேயுமே வந்து இந்த படத்தை பத்தின ஸ்பாய்லரை எங்கேயுமே நான் உடைக்கல அப்படின்னு நம்புறேன். ஏதாவது ஸ்பாய்லர் பண்ணியிருந்தா முன்னாடி ஸ்பாய்லர் அலர்ட் சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பேன். பட் அதையும் தாண்டி இந்த விஷயம் நீங்க பேசுனது எனக்கு ஸ்பாய்லர் மாதிரி தெரிஞ்சு அப்படின்னு தோணினாலும் அதையும் சொல்லுங்க, நெக்ஸ்ட் டைம் திருத்திக்கிறேன். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 100க்கு 95 மார்க்ஸ் தாராளமாக தருவேன். டூரிஸ்ட் ஃபேமிலி எ லைட் ஹார்ட்டட் ஃப்ளாலெஸ் எமோஷனல் ட்ராமா மூவி இன் ரீசென்ட் டைம்ஸ். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய், நான் வரேங்க.